friends, welcome to Rolly Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட் பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், கிளிப் ஸ்டோன், ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம இப்போ உள்ள போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுக்கலாம். 4 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடலாம். திரும்பவும் நம்ம பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 பீட்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு திரும்ப 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். செகண்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை சரி பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி போடணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம், சைடு ஸ்டிச் போட்டு. இந்த மாதிரி போட்டுட்டு நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கம் போட்டு த்ரெட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. நம்ம உள்பக்கமும் நாட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கம் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி த்ரெட் லூப் மாதிரி வந்துருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடலாம். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடணும். இப்போ உங்களுக்கு வந்து நாட் போட்டோம். நம்ம இந்த மாதிரி உள்பக்கமும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வெளிப்பக்கம் போடுறது வந்து த்ரெட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு போடணும். இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒன் சைடு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பீட்ஸும் எடுத்திருக்கேன். இதில் ஹோல் இருக்குது, நம்ம ஹோல் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்டோனும் கிளிப் ஸ்டோனும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டோனுக்கு வந்து கம் வந்து நிறையவே போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நிறைய போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோனு, ஒரு பீட்ஸ், ஸ்டோன் ஒன்று, பீட்ஸ் ஒன்று, இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த பீட்ஸில் வந்து ஹோல் இருக்குது, நம்ம ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனும் பீட்ஸும் போட்டுட்டு திரும்ப 3 லைன் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் இந்த 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது திரும்ப இங்கே போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சென்டர் பகுதியில் வர்றது மாதிரி போடணும். ஸ்லீவோட சென்டர் பகுதி. இப்போ இதில் வந்து லீஃப், இது ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். லீஃப்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து 3 இதழ் வர்றத மாதிரிக்கு, ஃப்ளவர் வர்றத மாதிரிக்கு இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் ஈவனாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து நம்ம இதில் கொடி மாதிரி வர்றத மாதிரி போடணும். நம்ம வந்து ஃப்ளவர்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணணும். ஃப்ளவர் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் அதுக்கு மேலே மார்க் பண்ணணும். மேல் பகுதி நான் அது வந்து எல்போ லெங்க் ஸ்லீவ் போடுறேன். நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் போடனா கூட போட்டுக்கலாம். ஷார்ட் ஸ்லீவ்னால் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் மட்டும் வரத மாதிரி வரும்.
இப்போ இந்த சென்டர் பகுதியில் ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் திரும்ப நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம இதை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். அதேமாதிரி பீட்ஸ் வந்து ஒரு ஃப்ளவருக்கு, ஒரு லீஃப்க்கு வந்து எவ்வளோ பீட்ஸ் போடுறீங்களோ அதே அளவுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா, இதில் வேறு இதில் வேறு, லீஃப்க்கு வேறு இந்த இதழுக்கு வேறு. இப்போ நம்ம வந்து எண்ணிக்கையில் போடுறப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாத மாதிரிக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு போடணும். இதில் 25 பீட்ஸ் போட்டிருக்கேன், அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கேன். இந்த லீஃபில் போட்டுக்கலாம். லீஃபில் வந்து நான் 17 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிட்டு நீடில் வந்து அடிப்பக்கம் கொண்டு வந்து ஒரு சுற்றி நீடில் உள்பக்கம் இறக்கணும். இந்த மாதிரி சுற்றுறது வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுங்க. ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நீடில் உள்ளே இறங்காது. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் இதில் போட்டோம். இப்போ இதில் வந்து நான் 3 + 3 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். இந்த பீட்ஸை ஒட்டி எடுத்துகிட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலும் நம்ம நீடில் வந்து உள்பக்கம் போட்டுக்கலாம்.
இந்த லீஃபில் வந்து நம்ம கட் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து 5 பீட்ஸ் போட்டுக்கலாம். கட் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் கட் பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் 10 சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது பீட்ஸை ஒட்டி நீடியில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 7 பீட்ஸும் நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்றும். இதில் போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு இதுலேயும் நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நான் சுகர் பீட்ஸ் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டுக்கலாம். மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு இதில் ஒரு 3 பீட்ஸ் இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டுட்டு அங்கங்கே ஸ்டோன் போட்டுக்கலாம். அந்த எம்டி இடத்துலலாம் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ நிறையா போட்டு ஸ்டோன் அந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்ருங்க. நல்லா நீட்டாக நின்றும். இப்போ நம்ம ஸ்லீவோட சென்டர் பகுதியில் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் பகுதியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போடணும். இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட நீங்கள் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி போடுங்க. இப்போ நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ 3 பீட்ஸ் இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அது மாதிரி கொடிக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சைடு ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டு கொண்டு வரணும்.
த்ரெட்டுக்கு நீடிலுக்கு அடியில் த்ரெட் இந்த மாதிரி கொண்டு வரணும். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் வரும். இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.